என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. கேலி பண்றீங்களா? நான் இப்படித்தான் பேசுவேன். இது என்னுடைய ஸ்டைல். எது உன்னுடைய ஸ்டைலு? எது உன்னுடைய ஸ்டைல்? ஆங்கில கலப்போட பேசுறது உன்னுடைய ஸ்டைலா? அது நீ வெளியில வச்சுக்கோணும், சட்டமன்றத்துக்குள்ள வச்சுக்க கூடாது. ஒரு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு நின்னுட்டு பேசும்போது நான் வந்து தங்கிலீஷ்ல தான் பேசுவேன், இதுதான் யூனிக் அப்படின்னு சொன்னா இது என்னன்னு சொல்றது? எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள் படிச்சிருக்கேன். கிறிஸ்டியானிட்டி எனக்கு ஒரு மொழி கற்றுக் கொடுத்துருக்கு. அது வந்து அன்பின் மொழி, என்னது இரக்கத்தின் மொழி, இன்னும் என்னென்னவோ சொன்னார் அவர். இதுல முதல்ல இருக்கிற அன்பின் மொழின்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது அப்படிங்கிறதும், அடிதடி மொழி தான் அவருக்கு தெரியுங்கிறதும், புதுச்சேரியில அவருடைய உடன் பிறந்த சகோதரர் வீட்டுல அவர் போய் உருட்டுக்கட்டையால 4 சாத்துன்னு சாத்தினார்ல அவருடைய சகோதரரையும் சகோதரருடைய மனைவியையும். அதுல இருந்தே தெரியுது அவருக்கு அன்பின் மொழி எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது. மரிய வில்சனுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டினாலும் என்னன்னு தெரியல, பைபிள்னாலும் என்னன்னு தெரியாது. இன்னொன்னு இங்க வந்து அந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இங்க வந்து செய்த செயல்கள் என்ன, அவர்களுடைய ஆற்றிய தொண்டுகள் என்ன, எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இங்கே நேர்காணலில் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்க ஒரு செய்தி வாசிப்பாளரும் கூட. தமிழ் உச்சரிப்பு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த தமிழ் உச்சரிப்பு தொடர்பாக நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் நடந்த ஒரு விவாதத்தை பார்த்திருப்பீங்க. பெரிதா அந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் எதுவும் சொல்லலை, ரொம்ப கண்ணியமாக தான் அந்த கருத்தையுமே முன் வச்சிருந்தாரு. தமிழ் உச்சரிப்பை கொஞ்சம் சரியா பண்ணுங்க, ஆங்கிலத்துல நல்லா பண்றீங்க, தமிழ்ல கொஞ்சம் ஒழுங்கா பண்ணுங்கன்ற அளவுல தான் அவர் ரொம்ப தன்மையா தான் சொல்லியிருந்தாரு. அதற்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் கொடுத்த பதில் அப்படின்றது பெரிய அளவுல அனைத்து கட்சிகள்ல இருந்தும் விமர்சனம் பண்றாங்க. அவர் நடந்து கொண்ட விதம், அவர் பேசிய பேச்சு அப்படின்றது ரொம்ப ஆணவமாக இருந்ததுன்ற அளவுல பலரும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க அவருடைய பதிலை. எப்படி பாக்குறீங்க அமைச்சர் மரிய வில்சனுடைய பதிலை? அந்த கோவம் எதனால வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அது பதில் கிடையாதுங்க, அது அவருடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு. அது பதில் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், சரியா? இது வந்து அவருடைய இயலாமை. அவருக்கு தமிழ் வந்து சரியாக பேச வரல அப்படிங்கிறதுனுடைய இயலாமை. அதை அவரால் ஏத்துக்க முடியல. அதனால அவர் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாரு. மைக்கெல்லாம் அப்படியே இது பண்ணி அடிச்சு டம்முன்னு இது பண்ணி வச்சு செஞ்ச அந்த பிஹேவியர், அவர் பேசின சொற்களை தாண்டி அந்த பிஹேவியரே வந்து அந்த அவை மரபுக்கே வந்து எதிராக விரோதமாக தான் இருந்துச்சு லைவ்ல பார்க்கும்போது. இன்னொன்னு, சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் அவர்கள் சொன்னது ரொம்ப, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கண்ணியமாக தான் அவர் வந்து பேசினார். உங்களுடைய ஆங்கில புலமையை வந்து நான் மெச்சுகிறேன்னு தான் சொன்னார். ஏன்னா உங்க ஆங்கிலத்துல ரொம்ப இயல்பா சரளமா நீங்க பேசுறீங்க, அதை வந்து நான் உண்மையிலேயே வந்து பாராட்டுறேன். ஆனா அதே நேரத்துல நம்முடைய தாய்மொழியான தமிழ்ல வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து நல்லா பேசணும் அடுத்த நிதிநிலை அறிக்கையில அப்படின்னு சொன்னாரு. அதோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழ்ல நல்லா பேசக்கூடியவர், அவர்கிட்ட நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவரு கூட அவருக்கு பயிற்சி கொடுக்கலாம், இப்படிதான் அவர் சொன்னாரே தவிர ஒன்னும் வந்து பெரிய விமர்சனங்கள் நீங்க அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க தமிழ் தெரியல அது இது அப்படிலாம் எதுவுமே பேசவே இல்லை. நியாயமா வெளியில எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது அதுதான். ஆனா சபையில் அவர் வந்து ரொம்ப நாகரிகமாக தான் வந்து அவர் பேசினாரு. இதுல அமைச்சர் மரிய வில்சனோட அந்த பேச்சு வந்து ஆணவத்தினுடைய உச்சம். எனக்கு வந்து நான் பைபிள் படிச்சிருக்கேன். கிறிஸ்டியானிட்டி எனக்கு ஒரு மொழி கற்றுக் கொடுத்துருக்கு. அது வந்து அன்பின் மொழி, என்னது இரக்கத்தின் மொழி, இன்னும் என்னென்னவோ சொன்னார் அவர். இதுல முதல்ல இருக்கிற அன்பின் மொழின்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது அப்படிங்கிறதும், அடிதடி மொழி தான் அவருக்கு தெரியுங்கிறதும், புதுச்சேரியில அவருடைய உடன் பிறந்த சகோதரர் வீட்டுல அவர் போய் உருட்டுக்கட்டையால 4 சாத்துன்னு சாத்தினார்ல அவருடைய சகோதரரையும் சகோதரருடைய மனைவியையும். அதுல இருந்தே தெரியுது அவருக்கு அன்பின் மொழி எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது. இவரு என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறாருன்னு தெரியல. அவருக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை பத்தியும் தெரியல, அந்த கிறிஸ்தவ மதமும்
அந்த மதத்தை பரப்ப வந்த மத போதகர்களும் தமிழ்நாட்டுல மொழிக்காக தமிழுக்காக என்னெல்லாம் செஞ்சாங்கன்றதும் அவருக்கு ஒண்ணு கூட தெரியலன்றது நல்லா தெரியுது. சரியா? அதாவது எத்தனையோ ஆண்டுகளாக வந்து தமிழ் அப்படிங்கிறதும் சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்தது. சமஸ்கிருதம் தான் அனைத்து மொழிகளுக்கும் தாய், அது தமிழுக்குமே வந்து அதுதான் தாய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களை இங்க வந்து விதைச்சு வச்சிருந்த ஒரு காலகட்டத்துல இல்ல தமிழ் என்பது தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழின்னு சொல்லிட்டு நிரூபித்தவர் கால்டுவெல். அது இவருக்கு தெரியுமா? கால்டுவெல்னா யாருன்னு தெரியுமா? முதல்ல தெரியாது. சரியா? அவர் கொடுத்த அந்த தென்னிந்திய மொழி குடும்பங்களின் இலக்கணம் இருக்கு இல்லையா, அந்த நூல் தான் வந்து இன்றைக்கு தமிழ் தான் வந்து தென்னிந்திய மொழிகளினுடைய தாய் அப்படிங்கிறதும் இதுதான் மூலம் அப்படிங்கிறதும் இதிலிருந்து கிளைத்தவைதான் தெலுங்காகட்டும் அல்லது கன்னடமாகட்டும் மலையாளமாகட்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு வந்து ஆதாரபூர்வமான ஒரு விஷயமாக மாறி இருக்குது. ரெண்டாவது, என்னுடைய கல்லறையில் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்னு எழுதுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை பதிவு செய்த ஜியு போப், அவரும் இந்தியாவிற்கு பிரிட்டிஷ் காலத்துல கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வந்த ஒருவர் தான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது இங்க இருக்கிற மொழியினுடைய வளம் என்ன, இதுல என்னெல்லாம் இருக்கு, இதனுடைய செழுமை என்ன அப்படிங்கலாம் அவருக்கு புரியுது. அப்ப அவர் இதை கத்துக்கிறாரு, இங்க வந்து தமிழ் கத்துக்கிறாரு. தமிழ் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மக்கள் கிட்ட வந்து அவர் உரையாடலை வந்து நிகழ்த்துகிறார். அப்படி இந்த தமிழை கற்றுக்கொண்டதன் விளைவாக திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். அதுக்கு அவர் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கிட்டார் தெரியுமா? கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அதுக்காக உழைச்சார் அவர். அப்படிப்பட்ட ஒரு மத போதகர் வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயரை வீரமாமுனிவர்னு மாத்தினாங்க. ஏன்னா அவர் வந்து தமிழில் வந்து அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து கற்று தேர்ந்தார். அவர் வந்து திருக்குறளை மொழிபெயர்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் உழைத்தார். அவருடைய பெயர் வந்து ஜோசப் பெஸ்கின்றது அவருடைய பெயர். அவர் இத்தாலியில இருந்து வந்தவர். இவர் ஒரு பக்கம். அது மாதிரி நான் சொன்ன ஜியு போப்பு, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்னுடைய கல்லறையில எழுதி வைங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்ப இவர்கள் எல்லாம் இங்கே வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்து தமிழை கற்று தமிழுக்காக தமிழினுடைய இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள், வேறு பல மொழிகளில் மொழிபெயர்த்தவர்கள் அவங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு அதான் சொல்றேன், கிறிஸ்தவம் அந்த அளவிற்கான தமிழ் இலக்கியங்களை வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, இது தேம்பாவணி, வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி, அதெல்லாம் நம்ம வந்து பள்ளி பாடங்கள்லயே வந்து நமக்கு வச்சிருக்காங்க, படிச்சிருக்கோம். நம்ம தேம்பாவணியில நம்ம படிச்சிருக்கோம். சீரா புராணம், உமரப்புலவர் எழுதிய சீரா புராணம் இஸ்லாமிய மதம் சார்ந்த ஒரு இலக்கியம். இப்ப இதெல்லாம் நம்ம படிச்சுதானே வளர்ந்து வந்திருக்கோம். அப்ப இவர் அதெல்லாம் படிக்கல அப்படின்னு அவர் சொல்ல வர்றாருன்னா அதெல்லாம் நான் படிக்கல அப்படிங்கிறாரு அவரு. இல்ல இதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாதா என்ன? அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள்ல எதுல வந்து பிரார்த்தனைகள் நடக்குது, வழிபாடுகள் எதுல நடக்குது? இன்னும் சொல்ல போனா ரொம்ப தூய தமிழில் வழிபாடுகள் நடப்பது தேவாலயங்களில். சரியா? ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஃபாதர் ஜெகத் கஸ்பருடைய அந்த பேச்சு நடை ரொம்ப பிடிக்கும். அவருடைய மொழி ஆளுமை இருக்கு இல்லையா, அது ஒரு உண்மையிலேயே வந்து நான் ரொம்ப கவனிப்பேன். அதை வந்து அவருடைய அந்த மொழி நடையை, அந்த மொழி ஆளுமை அப்படிங்கிறது அவர்கிட்ட ரொம்ப அருமையா இருக்கும். அதெல்லாம் அப்ப அவர் வந்து கிறிஸ்தவர் தானே, அவர் கிறிஸ்தவ மத போதகர் தானே இத்தனைக்கும். அது என்ன, அதாவது பைபிள் படிச்சிருக்கேன் நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னா நீ பைபிளே படிக்கலன்னு அர்த்தம். பைபிளை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்களா, அதுல இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன தமிழ்ல வந்து இப்படிதான் பேச சொல்லி கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு? வந்து அதான் நான் சொல்றேனே, மரிய வில்சனுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டினாலும் என்னன்னு தெரியல, பைபிள்னாலும் என்னன்னு தெரியாது. இன்னொன்னு இங்க வந்து அந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இங்க வந்து செய்த செயல்கள் என்ன, அவர்களுடைய ஆற்றிய தொண்டுகள் என்ன, எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது. இதெல்லாம் தெரியாம தான் அவர் பேசுறாரு. சரி, ஓகே, உங்களுக்கு நீங்க வந்து ஆங்கிலத்துலதான் நீங்க எல்லாமே படிச்சிருக்கீங்க, நான் 30 ஆண்டுகளுக்கு மேல வந்து கல்வித்துறையில நான் இருக்கேன் அப்படின்றீங்க, ஆங்கிலத்தில் தான் என்னுடைய உரையாடல் எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்றீங்க. சரி, ரைட், அதனால உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். எண்கள் இருக்கு இல்லையா, 1 2 3, அதுவும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல தான் தெரியுமா, தமிழ்ல தெரியாதா? அதையும் தான் நீங்க தப்பு தவறுமா சொன்னீங்க. தப்பு தவறுமா சொல்றது இங்க யாருமே விமர்சிக்கல, அதை கத்துக்கோங்கன்னு தான் சொல்றாங்க. ஒரு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் நீங்க. அப்போ தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலை அடிகளினுடைய தாக்கம் வந்து இன்றைக்கும் தமிழ்நாட்டுல இருக்குது. மொழி கலப்பில்லாமல் பேசணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இயக்கங்கள் நடத்திட்டு இருக்கோம் நாம.
இல்லையா? இயன்ற வரை நீங்க வந்து தமிழ்ல பேசுங்க, நல்ல தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லிட்டு அப்படி சொல்றது தனி தமிழ்ல நீங்க பேசணும்னு சொல்றதே ஒரு குற்றம் மாதிரியும், அது ஏதோ அவரை வந்து ஒரு பெரிய குற்றவாளியா வந்து இவர் சொல்லிட்டாருங்கிற மாதிரியும் பேசுறது இருக்கு இல்லையா? இது வந்து ஆணவம், திமிர்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த நமக்கு எடுத்து சொல்றாரு, நீங்க இத மாதிரி பண்றீங்க, இந்த மாதிரி இருந்துச்சு, இதை நீங்க கொஞ்சம் திருத்திக்கோங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் சொல்ற அறிவுரைகளை நம்ம கேட்கறது இல்லையா? அது நம்ம செழுமைப்படுத்துக்கிறதுக்காக தானே. அப்போ ஒருத்தர் சக உறுப்பினர் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அதை ஏன் அவரால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல? அப்ப என்னன்னா அதுல என்ன கேலி இருக்கு, அது என்ன கேலி இருக்குன்னு புரியல. அவர் ரொம்ப கண்ணியமா அவர் வந்து அதுல பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா நீங்க அவரை வந்து நீங்க ரொம்ப அரகண்டா வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அதுதான் உண்மை இல்லையா? நான் வந்து பைபிள் படிச்சிருக்கேன், எனக்கெல்லாம் தெரியும், நான் இப்படித்தான் பேசுவேன், இது என்னுடைய ஸ்டைல். எது உன்னுடைய ஸ்டைலு? எது உன்னுடைய ஸ்டைல்? ஆங்கில கலப்போட பேசுறது உன்னுடைய ஸ்டைலா? அது நீ வெளியில வச்சுக்கோணும், சட்டமன்றத்துக்குள்ள வச்சுக்க கூடாது. ஏதோ 1-2 சொற்கள் வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் வரலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து கலப்பமா இருக்கும்போது வந்து ஆங்கிலத்துல வரலாம். ஏன் ராஜேந்திரன் அவர்கள் கூட பட்ஜெட்னு சொன்னாருன்னு சபாநாயகர் சுட்டி காட்டினாரு. ரைட், அதுலயும் அவரு ஆதவர்ஜுனா சொன்னாரு, பிடிஆர் எல்லாம் அப்படி பேசினாருதான், இல்லைன்னு சொல்லல. அவர் அங்க ஃபாரின்ல படிச்சு வளர்ந்தவர், அதனால அவருடைய பேசினாரு. அதுல இருக்கிறதையும் அப்பவும் எல்லாரும் சொல்லதான் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசினா நல்லா இருந்திருக்கும், அவருடைய தமிழ் வந்து தமிழ்ல பேசுறதுக்கு தடுமாறுறாரு அப்படின்றது அப்பவும் அது விமர்சனம் இருந்துச்சு, இல்ல இருக்கதான் செஞ்சுச்சு. அதையெல்லாம் அவர் வந்து இல்ல நான் வந்து ஃபாரின்ல படிச்சவன், நான் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சவன், நான் இப்படிதான் வந்து பேசுவேன், அவர் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? இல்லையே. அப்போ அவர் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல பேசுறதுக்கு அவர் முயற்சி தான் பண்ணாரு. எல்லா இடங்களிலும் ஆங்கிலம் கலக்காம பேசிடணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தார் பிடிஆர். ஆனா மரிய வில்சன் என்ன சொல்றாருன்னா, நான் இப்படித்தான் பேசுவேன், யூனிக். எது யூனிக்? எது யூனிக்? தங்கிலீஷ்ல பேசுறது யூனிக்கா உனக்கு? ஒரு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு நின்னுட்டு பேசும்போது நான் வந்து தங்கிலீஷ்ல தான் பேசுவேன், இதுதான் யூனிக் அப்படின்னு சொன்னா இது என்னன்னு சொல்றது? தமிழ் மேல இருக்கிற ஒரு என்ன சொல்றது, வெறுப்பா? இல்ல நாங்க தமிழ் அப்படிதான் நாங்க வந்து கையாளுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சா? அது புரியல. தமிழ்தாய் வாழ்த்துக்கு நீங்க வந்து தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றிய அடுத்த நிமிஷமே அவர் இப்படி பேசுறாரு, நான் தங்கிலீஷ்ல தான் பேசுவேன்றாரு. அப்ப நீங்க என்ன வந்து தமிழ்தாய் வாழ்த்துல வந்து நீங்க இது பண்ணி பேசுறது? அப்ப அதுக்கு இதுக்கு எவ்வளவு பெரிய முரண் இருக்கு? நீ என்ன சொல்றது? இதுல வந்து எங்க இருந்து பைபிள் வந்துச்சு, கிறிஸ்டியானிட்டி எங்க இருந்து வந்துச்சு? அதான் புரியல. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் முறையாக ஒரு நிதி அமைச்சர் வந்து ஜெபமாலையோடு உள்ள வர்றாரு. நிதி நிலை அறிக்கையை வாசிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலேன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறாரு. இது வந்து என்னன்னா மதச்சார்பற்ற ஒரு இடத்தை, ஒரு சட்டமன்றத்தை நீங்கள் வந்து ஒரு மதத்தின் சார்பாக கொண்டு போகின்ற மோசமான ஒரு விரும்பத்தகாத கண்டிக்கத்தக்க செயல் இது. கண்டிப்பாக இது வந்து கண்டிக்கத்தக்க செயல். சிறுபான்மை சமூகத்தினுடைய அரசியல் சமூக விடுதலைக்கும் உரிமைகளுக்கும் நாங்கள் 100% உடன் இருப்போம். அவர்களுடைய மதம் சார்ந்து நாங்க நிக்க முடியாது, சரியா? இது வந்து எல்லா மதத்தினருக்குமான ஒரு நாடுன்னு சொல்லும் போது அப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும் எப்படி வந்து ஒரு பகுதிக்கு மட்டும் சொந்தமானதாக நீங்க வந்து கொண்டு வர்றீங்க? இதுவரைக்கும் யாராவது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் மத அடையாளத்தை இந்த மாதிரி வெளிப்படையா வந்து வெளிப்படுத்தி இருக்காங்களா? இல்ல அதோட வந்திருக்காங்களா? ஏன் ஜெயலலிதா அம்மையாரே வந்து இதெல்லாம் பண்ணது கிடையாது. அவங்க வந்து பிறப்பால் ஒரு பார்ப்பனர், அதுல ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர், வைணவர். ஆனாலும் அவர் எங்கேயாவது இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரா? இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயமாக நீங்க வந்து இதோட வர்றீங்க, ஜெபமாலையோட வர்றீங்க. அங்க வந்து ஜெபம் பண்றதுக்கான அந்த சிலுவைக்குரிய வந்து நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் இருக்குது. ஏன்னா முதல் முறையாக ஒரு நீண்ட ஒரு நிதிநிலை அறிக்கையை நீங்க வந்து படிக்க போறீங்க. எல்லாருக்குமே முதல்ல ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு இது இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை எப்படி நீங்க இப்படி வெளிப்படுத்துறீங்கன்னு கேட்கிறேன் நான். நாளைக்கு ஒருத்தர் வேற ஏதாவது ஒரு இஸ்லாமியர் வந்து நான் வந்து தொழுகையை முடிச்சுட்டு நான் பேசுறேன்னு சொன்னா அதை ஏத்துக்குவீங்களா? இல்ல ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து நான் இங்க ஒரு சின்ன பூஜை பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதையும் வந்து நீங்க அலோவ் பண்ண முடியுமா? அங்க சட்டமன்றம் கட்சிக்கான இடமோ அவ்வளவுதான், இடமா கிடையாது. ஆனா அததான் வந்து இவர் கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற தொல் திருமாவளவன் அவர்களே வந்து அதை நியாயப்படுத்துறாரே. நம்பிக்கைன்னு கடந்து போறாரு. அது அவருடைய நம்பிக்கைன்னு கடந்து போறாரு. இவர் தான் வந்து ராமர் பாலம் தான் என்றால் அதை வெடிவைத்து தகர்ப்போம்னு சொன்ன திருமாவளவன் வாயில இருந்து என்ன வருது? அது அவருடைய நம்பிக்கை அப்படிங்கிறாரு. அதுக்கு டாக்டர் ஷர்மிளா அவர்கள் ரொம்ப அழகா நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்ப நாளைக்கு நிர்மலா சீதாராமன் ராமர் சிலையோட வந்தா அதையும் நீங்க நம்பிக்கைன்னு ஏத்துப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு. வேற வழியில் அப்படிதானே செஞ்சாகணும்.
அது மட்டும் நீங்க எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ ஒரு அரசானது மதச்சார்பற்ற அரசு அப்படின்னா எல்லா மதங்களில் இருந்தும் விலகி நிற்பதுதான் மதச்சார்பற்ற அரசு. ஆனா கெடு வாய்ப்பாக இந்தியாவில் மதச்சார்பற்ற அரசு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு டெபினிஷனை இவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா, எல்லா மதத்திற்கும் சமமாக பார்க்கிற ஒரு அரசு மதச்சார்பற்ற அரசுன்னு இவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. எல்லா மதங்களில் இருந்தும் விலகி நின்று மக்களினுடைய நலன், இந்த சமூகத்தினுடைய நலன், நாட்டினுடைய முன்னேற்றம், இதை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு செயல்படுகிற அரசு தான் மதச்சார்பற்ற அரசு. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தை ஒரு மதத்தின் குறியீடாக, ஒரு மதத்திற்கான இடமாக மாற்றுவதில் மரிய வில்சன் திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மரிய வில்சனுடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது, பைபிள் நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் அப்படின்றதாக சொல்லியிருக்கிறதோ, கிறிஸ்டியானிட்டி எனக்கு இதுதான், அதுவே தப்பா சொல்றேன். தமிழுக்கு அகைன்ஸ்டா கிறிஸ்டியானிட்டி கிடையாது, அதுதான் சொல்றேன். தமிழ் எதிர்மறையாக எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து தமிழ்ல இப்படிதான் கத்து கொடுத்துருக்கு அப்படின்னா தப்பும் தவறுமாக கத்து கொடுத்துருக்கு, நான் அதை பேசுவேன். அப்ப தமிழ் அப்படிங்கிறது நீங்க சொல்ற தமிழ் வேற, கத்து கொடுக்காதத எனக்கு கிறிஸ்தவம் கத்து கொடுக்குதுன்னு அதுதான் ஆப்போசிட்டா வைக்கிறாங்க தமிழ்ல. இன்னொன்னு இருக்கு, அதுல நீங்க சொல்ற தமிழ் வேற, கிறிஸ்டியானிட்டி சொல்லி கொடுத்த தமிழ் வேற அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு. இதுல எப்படி வந்து நான் இதை புரிஞ்சுக்கிறது? எப்படி பார்த்தாலும் மரிய வில்சனினுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்று. இதை அவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாருன்னா தமிழ்நாட்டில் கடுமையான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டி இருக்கும். நீங்க வந்து வேறு ஒரு மொழியை கொண்டு வந்து இங்கே திணித்தால் மட்டும்தான் இங்க எதிர்ப்பு வரும்னு கிடையாது. தமிழ் மொழியை சிதைக்கின்ற ஒரு செயலில் யார் ஈடுபட்டாலும் அதையும் எதிர்க்கதான் செய்வோம் இங்க. அதனால மரிய வில்சன் இந்த போக்கை மாத்திக்கணும். இல்லைன்னா இவர் பேசிய இந்த பேச்சுக்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்கலைன்னா கண்டிப்பாக இங்க ஒரு கடுமையான எதிர்ப்பை வந்து அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அவருக்கு இவ்வளவு கோபம் வந்தது, கேலி பண்றீங்களா, உருவ கேலி பண்றீங்க, ஜாதியை வச்சு பேசுறீங்களா, நிறைய சொன்னார் அவரு. சட்டமன்றத்துக்குள்ள எதுவுமே நடக்கல. வெளியே இது அவருடைய பேச்சு தொடர்பாக பலரும் கிண்டல் செஞ்சதை நம்மளே பார்த்தோம். இன்னும் சரியா அது சமூக வலைதளம் அப்படிதான் இயங்கும், அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, முதல்வர் பேசக்கூடிய பேச்சுலையுமே நிறைய, குறிப்பா நீங்க சொல்ற இந்த எண்களா இருக்கட்டும், அதை வந்து அவர் இங்கிலீஷ்ல தான் சொல்றாரு. நிறைய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தங்கிலீஷா தான் அவருடைய பிரசன்டேஷன் எல்லாமே இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒருவேளை அவரை டிஃபெண்ட் பண்ற வேலையும் சேர்த்து செஞ்சாரோன்ற கேள்வி எனக்கு எழுந்தது. இல்ல, டிஃபெண்ட் பண்றாரு அப்படிங்கிறத விட தலைவன் எவ்வளியோ அவ்வளியே தொண்டர்கள் அப்படிங்கிறது தானே இங்க. அப்போ முதல்வர் எப்படி பேசுறாரோ, எப்படி நடந்துக்கிறாரோ, இன்னும் சொல்ல போனா அந்த கட்சிக்காரங்களே வந்து திரு விஜய் அவர்களை தான் ஃபாலோ பண்றாங்க. எல்லா விஷயங்களிலையுமே விஜய் அவர்களை தான் ஃபாலோ பண்றாங்க. இதுல வந்து இன்னும் ஒருபடி மேல போய் முதலமைச்சர் நேத்து அவருடைய அந்த தீர்மானம் கொண்டு வந்தார் இல்லையா, அதுலயே அவர் வந்து தமிழ்தாய் வாழ்த்துனா, தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர் அப்படின்றாரு. அதாவது என்னன்னா, ஒரு தாய்மொழியை பற்றி பேசும்போது, தமிழை பற்றி பேசும்போது, அதுக்கான அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வர்றீங்கன்னா அதுல கூட உங்களால அந்த பஞ்ச் டயலாக் வைக்காம பேச முடியல. அது வந்து என்ன சொல்றது, அவருடைய சினிமா அது இயல்பு. அது இத்தனை ஆண்டு காலம் அவர் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு வந்து திடீர்னு நீங்க நடிக்காதீங்கன்னு சொன்னா அவரால் முடியாது. அவர் நடிச்சுதான் தீருவாரு. அப்போ தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர் அப்படிங்கிற அந்த பஞ்ச் டயலாக் இருக்கு இல்லையா, அது ஏதோ பெரிய மாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பேசுறாரு. ஆனா அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானதுன்றது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா? அதனால அவருடைய இதுல இருந்துதான் இவரும் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்றாரு. இவங்களுடைய போக்கே அப்படிதான், ஒரே சினிமா டயலாக் தான். நேத்து அவர் அமைச்சர் ரமேஷ் கூட எந்திரிச்சு பேசினார் இல்லையா, என்னது திரைக்கதை வசனம் எழுதுறாரு யாரு, MRK சாரோ பேசும்போது அவர் சொன்னார், இவங்களுக்கு எல்லாமே வந்து இன்னும் அந்த திரைக்கதை வசனம் டயலாக், பஞ்ச் டயலாக், ஆக்ஷன் கட்டு, இதுலயே தான் வந்து இது போதும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற சூழலை பார்க்கும்போது இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களை, ஓட்டு போட்டவங்களையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டு இளைஞர்களை தாவேகா ரொம்ப 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 அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்பவே வந்து அண்டர் எஸ்டிமேட் அப்படிங்கிறத விட ரொம்பவே வந்து குறைச்சு மதிப்பிடுறாங்க. அவர்களினுடைய அரசியல் அறிவை கேலி செய்யறாங்க. யார் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ இளைஞர்கள், அந்த இளைஞர்களினுடைய அரசியல் அறிவை, அரசியல் புரிதலை, இதுவரைக்கும் அவங்களுக்கு இருந்த அரசியல் புரிதல் எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து தாவேகாவும், தாவேகா அமைச்சர்களும், தாவேகா அரசும் வந்து கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தெரியும் இவங்களுக்கு இது போதும், இப்படின்னா போதும். ஆமா, இப்படின்னா போதும்னா அதை தானே வந்து ஒருத்தர் வந்து பட்டமளிப்பு விழாவில் ஒரு இளைஞர் இப்படி பண்றாரு, அதே ஸ்டேஜ்ல அப்படி பண்றாரு அவரு.
அப்ப அப்படிதான் அவங்களும் யோசிப்பாங்க. இவங்க ரெண்டு பக்கமுமே அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். இளைஞர்களும் சிந்திக்கணும். இனிமேலாவது வந்து எது நமக்கான அரசியல், இவங்க பண்றதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பாஜகவோட அரசியலுக்கு ஒரு வலு சேர்க்கிற வேலையை தாவேகா செய்தா? ஏன்னா பாஜக ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்த தெரியாத்தனமா யார் எடுத்தாலுமே ஒரு பெரிய அரசியலை பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். வெளிப்படையா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஜேசிடி பிரபாகர் மேலேயும் அந்த விமர்சனம் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. இப்ப மரிய வில்சன் மேல வந்திருக்கு. முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் அவருடைய இடத்துல ஒரு சிலுவை வைத்திருக்கார் அப்படின்றது. இது எல்லாமே பாஜக ஒரு அரசியல் செய்யறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோன்ற ஒரு சந்தேகமும் எழுது. அது உண்மை. ஏன்னா இப்போ மதம் அப்படின்னு வந்தா எல்லா மதங்களும் ஒன்னா சேருவாங்க, அதுதான் உண்மை. சரியா? கிறிஸ்தவ மத தலைவர்களா இருந்தாலும் சரி, இந்து மத தலைவர்களா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மத தலைவர்களா இருந்தாலும் சரி, மதத்திற்கு எதிராக அப்படின்னு ஒரு இடம் வரும்போது அந்த இடத்துல அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அது இயல்பு, அப்படிதான் நடக்கும் இங்க. இன்னொன்னு வந்து ஒரு RSSனுடைய செயல்பாடுகளுக்கு முற்றிலும் எதிரான ஒரு மாநிலம் அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு தான். இப்ப வரைக்குமே அவங்களால முடியல. ஏன் கேரளாவில் கூட அவங்களால அதை சாதிச்சிட முடிஞ்சிச்சு. வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடுங்க, கட்டாயம் பாடணும்னு சொல்லிட்டு கேரள காங்கிரஸ் அரசு சுற்றறிக்கை அனுப்புறாங்க. அப்போ அவங்க வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது வந்து கடுமையாக எதிர்க்கப்படுது. ஆனா இங்கேயும் வந்து தாவேகாவின் மூலமாக அதை வந்து RSS சாதிக்குது. அதனுடைய ஒரு எதிரொலிதான் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல யார் தமிழ்தாய் வாழ்த்தை எழுதினார்களோ அவருடைய பெயரால் அமைந்த அந்த பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம். ஒன்றிய அரசு நேத்தே சொல்லிட்டாங்க, நீதிமன்றத்துல அவங்க தெளிவா சொல்றாங்க, அதாவது வந்தே மாதரம் பாடிட்டு அதை தொடர்ந்து தேசிய கீதம் பாடணும் தான் சொல்லியிருக்கமே தவிர மாநில பாடலை நீங்க கடைசியில தான் பாடணும்னு நாங்க சொல்லலன்னு சொல்லிட்டு, அது சொல்லாத ஒன்றை கூட இங்கே தாவேகா அரசினுடைய ஆதரவோடு ஆளுநர் இங்கே நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். நான் உண்மையிலேயே சொல்றேன், நேற்றைக்கு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்கல்ல, ரைட், கொண்டு வந்தீங்க. அதற்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழை பின்னுக்கு தள்ளிய ஆளுநரை கண்டித்து தீர்மானம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தீர்மானத்தை நீங்க கொண்டு வந்திருக்கணும். உங்களுக்கு உண்மையிலேயே வந்து தமிழ் மீது அக்கறை இருந்தால், தமிழ் தாய் வாழ்த்து மீது மரியாதை இருந்தால் நீங்க அதை தானே செஞ்சிருக்கணும். ஆனா ஜோசப் விஜய் அதை பண்ணாரா? பண்ணலையே, இல்லையா? இன்னொன்னு பக்கம், அதாவது கடந்த ஆட்சியின் போது மாநில பாடல் பாடும்போது அனைவரும் கண்டிப்பாக எழுந்து நிற்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு அரசாணையை திராவிட மாடல் ஆட்சி வெளியிட்டதுன்னு சொன்னா அதற்கு காரணம் என்னன்னா, வெளியிலிருந்து அது அந்த பிரச்சனை வந்துச்சு. அன்றைக்கு சங்கராச்சாரியார் எந்திரிச்சு நிக்காம உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னார் இல்லையா? நீ என்ன வேணா பண்ணு, நின்னுகிட்டு தியானம் பண்ணு, அதுதான் அந்த அரசாணையினுடைய பொருள். யாராக இருந்தாலும் நீங்க எந்திரிச்சு நிக்கணும். மாற்றுத்திறனாளிகளை தவிர, எழுந்து நிற்க முடியாத மாற்றுத்திறனாளிகளை தவிர அனைவரும் மாநில பாடலான தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்கணும்ன்ற அரசாணையை அந்த அரசு வெளியிட்டதுன்னு சொன்னா வெளியிலிருந்து பிரச்சனை வந்துச்சு அதனால. ஆனா இன்றைக்கு தாவேகா அரசினாலேயே ஒரு பிரச்சனை வருது தமிழ்தாய் வாழ்த்துக்கு. அன்னைக்கு அவர் இத்தனைக்கு 5-6 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த செய்தி வெளியில வந்துருச்சு. இப்படிதான் ஆளுநர் மாளிகையிலிருந்து எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் செய்தியாளர் சந்திப்பிலேயே சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தாவேகா அரசு சுதாரிச்சிருக்கணும்ல. இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. உயர்கல்வித்துறை அமைச்சர் நீங்க புறக்கணிக்கிறதுன்றதெல்லாம் ஒரு சின்ன எதிர்ப்பு, அது கூட கிடையாது இது. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இதே கடையநல்லூர் MLA அதை புறக்கணிச்சிருந்தாரு, அதை சொல்லிதான் புறக்கணிச்சாரு, என்ன காரணம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தாவேகா அரசு அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து நாங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்த பாடணும். ஏற்கனவே தமிழ்நாட்டுல அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் தொடங்க வேண்டும்ங்கிறது இங்க இருக்கிற மரபு. அது யாராலையும் மாத்த முடியாது. ஆனா உங்க ஆட்சியில அதை மாத்த முடியும்னு காட்டி இருக்கிறது RSS. அப்ப இங்கே வந்து ஒரு RSSக்கு ஆதரவான, RSS அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசு தான் இங்க இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அண்மையில் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சபாநாயகர் கலந்துகிட்ட ஒரு கிறிஸ்தவ அமைப்பு நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் இதுதான் நடந்துச்சு. மக்கள் தொகை பத்தி பேசும்போதும் மகப்பேறு பத்தி பேசும்போதும் கருக்கலைப்பு வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதை வந்து இவங்க ஆதரிக்கிறாங்க. அதே ஒரு எண்ணத்தை தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், அவரும் அதையே தான் சொல்றாரு. இது வந்து மற்ற இடங்கள்ல இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழல் ஏன் இங்கேயும் வரக்கூடாது, அப்படி எதிர்காலத்தில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ஆமா, அதாவது 3வது குழந்தைக்கு வந்து சலுகை, 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் 3வதாக ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சலுகைகள் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இருக்கு. காரணம் என்னன்னா அங்கெல்லாம் மக்கள் தொகை குறைவா இருக்கு, அவங்களுக்கு வந்து மனித வளம் தேவை. இங்க மக்கள் தொகை கூடுதல், நமக்கான இடம் குறைவு, மக்கள் தொகை கூடுதல் இல்லையா? இங்க வந்து என்ன சொல்றது, ஒரு டென்ஸ்டு பாப்புலேஷன், இங்க வந்து நெருக்கமான மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கிற ஒரு நாடு இந்தியா.
இங்க வந்துட்டு நீங்க வந்து மக்கள் தொகை கூடுதலுக்காக நாங்க என்ன பண்ணலாம், கருக்கலைப்பு வந்து சட்டவிரோதம்னு சொல்லணும், இதெல்லாம் வந்து அவங்க பேசுறாங்கன்னா இது ஆமா, இது எங்க இருந்து வருது? மோகன் பகவத் பேசினாரு இல்ல, நீங்க 3 குழந்தைகளுக்கு மேல நிறைய பெத்துக்கோங்க, அப்பதான் இந்துக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். உங்களுடைய இந்துக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கும் உங்களுடைய கிறிஸ்தவ சிந்தனையான கருக்கலைப்பு என்பது இறைவனுக்கு விரோதமானதுன்னு அயர்லாந்துல இப்ப வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த 2018 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேஸ் ஆகி ஒருவர் உயிரிழந்ததற்கு பிறகுதான் வந்து அது மாறுச்சு. அப்போ உங்களுடைய அந்த மத சிந்தனைகளை, அடிப்படைவாத சிந்தனைகளை இங்க புகுத்துறதுக்கு நீங்க இதெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப இங்க யாருடைய ஆட்சி நடக்கிறது? இந்தியாவை ஒரு மதவாத நாடாக மாற்றுவதற்கு ஒரு பக்கம் RSS வேலை செய்துன்னா, தமிழ்நாட்டை வேறொரு மதவாத அரசாக மாற்றுவதற்கு தாவேகா வேலை செய்கிறதான்ற ஒரு எண்ணம் வருதுல்ல. இது கடைசியில எங்க போய் முடியும் தெரியுமா? RSSக்கு அப்படியே வந்து லட்டு கிடைச்ச மாதிரி, கையில திருப்பதி லட்டு கையில கிடைச்ச மாதிரி RSSக்கு இந்த விஷயம். உடனே இங்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆஹா இந்து மதத்துக்கு ஆபத்து, கிறிஸ்தவர்கள் இப்படி எல்லாம் பண்றாங்க. இதை நோக்கித்தான் அவர்கள் வந்து இதை வந்து செலுத்துறாங்க. அதற்கு தாவேகா அரசு ஒரு கருவியாக பயன்படுகிறது. அதுதான் உண்மைங்க. இருக்கக்கூடிய ஆபத்தை சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்தை பண்பு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.